வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படா ப்ரொமோன்னு வரும்னு. வந்துருச்சு. நம்ம இது வரைக்கும் பார்த்த கொடுமையெல்லாம் வந்து அவரும் பார்த்து ரசிக்கிறார் போல இருக்குது. அப்புறமா தான் தெரியும் ரசிக்கல காண்டா வராருன்ட்டு. அதுக்கப்புறமா கையில் ஒரு கருப்பாக வந்து அந்த சவுண்டை என்ஹான்சர் பண்ணுமே, அதை எடுத்து கத்துறாரு. கத்திக்கிட்டே இருக்காங்க. முடியல, நம்மளும் அவங்களுக்கு சொல்லிவிடுவோமா அப்படின்ட்டு அவரும் கத்தி சொல்ல போகிறார் போல இருக்குது. ஆனால் எது கையில் இதை வச்சுருக்காரு, ரெட் கலரில் வேறு இருக்குது. ஒருவேளை ரெக்கார்டாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏங்க கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கல, இப்போ மட்டும் கொடுக்க போகிறாங்க, அது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. என்னென்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்துட்டு கமருதீன் வந்திருக்காரு இந்த மாதிரி ப்ரொமோஸில், விஜய் பார்வதி வந்திருக்காங்க மேக்ஸிமம். சரிங்களா, விஜய் பார்வதி கமருதீன் தவிர்த்து திவாகர் வந்ததை பார்த்துருப்பீங்களா? சரி, அவர் கூட லைட்டாக வந்திருக்கலாம். ஆனால் சபரியும் கனியும் எஃப்ஜேவும் வந்து பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி வந்தது கானா வினோத் வந்திருக்காரு. ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த யாரா அந்த பையன் டாஸ்க் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யாரா அந்த பையன் டாஸ்கில் வந்துட்டு இவங்க பண்ணது எல்லாமே வந்துட்டு ஃபோர்ஜரி கோல்மால் தான். என்னென்னா இழிச்சவாயும் நினச்சிக்கிட்டு விஜய் பார்வதியும் திவாகரையும் கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியாக பிக் பாஸ் செம்ம டென்ஷன் ஆகி வியானாவை வேணும்ட்டுமே பாராட்டினாரா, இல்லை வியா சொன்ன விஷயங்களுக்காக பாராட்டினாரா, இல்லை வியானாவை வச்சு அவங்க மூக்கெல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாரான்னு தெரியாது. ஆக மொத்தத்தில் ஒரு விஷயத்த பண்ணி எல்லாருக்கும் ஜெங்கின்னு போகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். அப்போவே நான் சொல்லியிருந்தேன், இதே மாதிரி ஒரு சம்பவத்தை விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண காலையில் கூட நம்மளுக்கு தோண்டிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் நடக்க போது போல இருக்குது. யாரா அந்த பையன் டாஸ்க்கை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி விஜய் பார்வதி திவாகர் இல்லாமல் நீங்கள் வேறு யாரும் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன். பங்கமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அப்படி தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்டகாசம் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் கன்ஃபார்மாக நம்ம தோணுது அப்படின்னா, பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு முடிஞ்சால் இல்லைன்னா கிளம்புன்ற அளவுக்கு சொல்லாமல் சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் விட்டு வைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வச்சு செய்ய தான் போகிறாங்க. எஃப்ஜேலாம் வந்திருக்காரு, அப்போ எஃப்ஜே திட்டுவாரோ பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்பு கேங் எல்லை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஓட்டு போட்ட ஒரு காரணத்தினால தான் வந்து வியானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போய் கடைசியில் கனிக்கு திரும்ப வந்திருக்கு. 5வது வாட்டி சேவ் ஆகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். என்னென்னலாம் அவர் வந்து விவாதிப்பார் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.